வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரா எங்கள் தேவா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் தேவா, இரக்கத்தின் சிகரம் நீரே. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது அவர் சர்வத்துக்கும் ராஜாவாயிருக்கிறார். ஆகவே வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது வேதம் எவ்விதமாய் சொல்லப்படுகிறது, மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சன்னதியின் முன் வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த காலை நேரத்திலே இந்த முதலாவது ஆராதனையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. முடியாதவர்கள் கொஞ்சம் நேரம் நின்று வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவ பிரசன்னம் இந்த இடத்தை கடந்து வரட்டும். தேவ மகிமை இந்த இடத்தை கடந்து வரட்டும். வேதம் சொல்லுகிறது, எங்கே 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ. அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நாம் வந்திருக்கிற இடம் நாம் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிதான அளவில் இல்லாவிட்டாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவர் நம்மத்திலே கடந்து வருகிறவராயிருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா இடத்திலும் எல்லா ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய காரம் எப்படிதமாய் சொல்லப்படுகிறது, வசன விதமாய் சொல்லப்படுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, உலகத்தின் ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து போகும், ஒரு நாள் நம்மை விட்டு பிரிந்து போகும், ஒரு நாள் நம்மை விட்டு ஏமாற்றிவிடும். ஆனால் தேவன் வைத்திருக்கிற தேவ ஆசீர்வாதம் மிகுதியாய் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது, நம்மை நடத்துகிறதா இருக்கிறது, நம்மை உயர்த்துகிறதா இருக்கிறது, நம்மை மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கொஞ்ச நேரம் எல்லாரும் கர்த்தரை வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை எல்லாரும் ஆராதிக்கலாமா, ஆராதிக்கலாமா. உலகத்தின் தலைவர்களை பார்க்கும் பொழுது தொண்டன் சொல்லவே இல்லை, தலைவர் சொல்லலாமலும் அவன் கர்த்தரான் நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்கன்னு. ஆனால் அந்த தொண்டன் யாருனுக்கு தலைவனுக்கு தெரியாது. ஆனால் உங்களை குறித்து என்னை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய உள்ளங்கையிலே உள்ளங்கையிலே கர்த்தர் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார், நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே ஒரு தேவ பிரசன்னத்தினால நீங்களும் நானும் நிரப்பப்பட வேண்டும். ஏன் ஆராதனை என்றால் வரப்போகிற ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்டதான சேலஞ்ச் இருக்குன்னு தெரியாது. சத்துரு எந்த போராட்டத்தை கொண்டு வருவான்னு தெரியாது, எந்த நெருக்கத்தை கொண்டு வருவான்னு தெரியாது, எந்த வேதனையை கொண்டு வருவான்னு தெரியாது. ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார், எல்லாவற்றிலிருந்தும் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர். எல்லாரும் கொஞ்ச நேரம் எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். உங்களுக்காய் உங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே ஓ ரிபா கபா ஷதலரபா தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஒரு பெரிய மீட்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். உலகத்தில் மனிதர்கள் அவர்கள் கட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்து உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய், உயிருள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய் உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார், உங்க கூக்குரலை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். இப்படி எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. யார் விலகினாலும்
யார் கைவிட்டாலும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் சகல சூழ்நிலைகளிலும் நான் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறேன். எல்லாரும் கொஞ்ச நேரம் தம்பிமார்கள் எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கலாமா? உங்க துதியின் சத்தம் எனக்கு அல்ல, பரலோக தேவனுக்குள்ளாய் பரலோகத்துக்கு கடந்து செல்வதாக, பரலோகத்துக்கு கடந்து செல்வதாக. பரலோகத்தின் தேவன் நம்மத்திலே இறங்கி வருவாராக, அவருடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கரத்தினாலே தொடுவாராக. வந்தபடியாய் அல்ல, வந்தபடியாய் அல்ல, வெறுமையாய் அல்ல. ஓ ரபா ஷகபபா, ஒரு நிறைவோடு கூட, ஒரு நிறைவோடு கூட, ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து செல்லும்படியாய், கடந்து செல்லும்படியாய் தேவ ஆவியானவர் உங்களை தொடுவாராக. தேவ பிரசன்னம் உங்களை மூடி மறைப்பதாக. எல்லா சூழ்நிலைகளையும் உங்களை நடத்துவதற்கு அவர் ஒருவரே வல்லவர், அவர் ஒருவரே வல்லவர், அவர் ஒருவரே வல்லவர். நித்திய தேவன், நித்திய தேவன், சாபாமை உள்ளவர். ஓரி பகபா ஷதலரபா, உங்க பேரை ஜீவ புஸ்தகத்திலே அவரே எழுதி வைத்து உங்களை அழகு பார்க்கிற தேவன், உங்களை அழகு பார்க்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டை தேடி, உங்க படுக்கையை தேடி, உங்களை தட்டி எழுப்பி உங்களை விசாரித்து, ஓ என் மகளே, என் மகனே, நீ எப்படி இருக்கிறாய்? இந்த நாள் முழுவதும் நான் உன்னை ஏந்தி சுமப்பேன் என்று நடத்துகிற ஆண்டவர், நடத்துகிற ஆண்டவர். நமக்கு நெருக்கமானவர்கள் சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்மை விட்டு விடலாம், ஆனால் தேவனோ ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன், நம்மை கைவிடாத தேவன். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? யார் யார் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தேவ கரம் நீட்டப்படுவதாக. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினே. யெகோவா நீரே எல்லாம் பார்த்து கொள்வேன். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினே. யெகோவா நீரே எல்லாம் பார்த்து கொள்வே. சொல்லமானவரை பார்த்து, எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினே. யெகோவா நீரே எல்லாம் பார்த்து கொள்வே. முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும்
தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எல்ஷடா எல்ஷடா எல்லாம் வல்லவரே, யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எல்ஷடா எல்ஷடா எல்லாம் வல்லவரே, என்னை காண்பவரே, முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தாரு. இதுதாங்க ஆராதனை. நம்மை முழுவதுமாய் தேவ சமுத்திரம் அடியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் அடியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். நானும் என் சபையாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகி. உலகம் தராத சமாதானத்தை முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். எல்லாம் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ எங்களை உருவாக்கினவரே, தாயின் கற்பத்திலே எங்களை உருவாக்கின தேவன், எங்களை நடத்துகிற தேவன், எங்களை ஆதரிக்கிற தேவன், எங்களை தப்புவிக்கிற தேவன், எங்களுக்காக யாவையும் செய்து கொண்டிருக்கிற தேவன், செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறீரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக. தேவ தயவு ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக. தேவ அபிஷேகம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கோட்டையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே,
மகிமைக்கு பாத்திரரே. ஆண்டவரை பார்த்து சொல்லாமா, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, ஆராதனை ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கு. நாள் முழுதும் ஆண்டவரே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கு. எல்லாம் ஆண்டவரே சத்தத்தை உயர்த்தி உங்க சத்தம் பரலோகத்தை எட்டுவதாக. எஸ் இன்னும் ஆராதனை உமக்கே, அல்லேலூயா உமக்கே, துதி உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஸ்தோத்திரம் உமக்கே, துதிகள் உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எல்லாம் கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை நல்ல உயர்த்தி ஸ்தோத்தரிக்கலாமா? இதுவரை நடத்தின தேவன் இன்னும் நடத்த வல்லவராயிருக்கிறார். மனிதர்கள் ஒத்தாசை இல்லாத நேரத்திலே தேவ ஒத்தாசை அனுப்பி நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். நாளில் மகிமை துதிக்க ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திரு, ஜீவனை கொடுத்திரு, சுகத்தை கொடுத்திரு, ஆரோக்கியத்தை கொடுத்திரு. தொடர்ந்து நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் துதிக்க கர்த்தர்களுக்கு கிருபை இரக்கத்தையும் பாராட்டுக. தொடர்ந்து தேவகர நீட்டப்படட்டும். தாழ்த்தி விடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் கொஞ்ச நேரம் ஜெப நிலையில் இருப்போம். ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம திருக்கதான பாஸ்டமா நம்மை ஜெபத்துக்குள்ளாய் நடத்துவாங்க. நம்ம எல்லோரும் அப்படியே முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் நம்ம ஜெபிக்கலாம். சாமுவேல் இப்படியாய் சொல்கிறார், நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் நான் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று சொல்கிறார். தேவ ஜனத்துக்காக, தேசத்துக்காக நம்ம விண்ணப்பிக்க தவறினால் நம்ம பாவம் செய்கிறவர்களாக இருப்போம். ஆகவே இந்த வேலையில் கொஞ்ச நேரம் மாத்திரம் அவையில் நிறைந்து நம்ம தேசத்துக்காக கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ ஜனங்களுக்காக கூட ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கால வேளையில் உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வைத்த இந்த நல்ல தேசத்துக்காக கூட நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அன்றே நம்முடைய கண்கள் இந்த தேசத்தின் மேலே வைக்கப்பட்டிருக்கிறதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வருஷத்தின் துவக்கம் முதல் ஆண்டவரே முடிவு மட்டும் ஆண்டவரே இந்த தேசத்தை நீங்கள் கண்ணோக்கி கொண்டிருக்கீங்களேப்பா ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். தேசத்தில் காணப்படுகிற ஆண்டவரே எல்லா ஆண்டவரே தீமையான காரியங்களை அகற்றி போட வேணுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசம் ஆண்டவரே வேதத்தில் இந்து தேசம் என்று எழுதப்பட்டிருக்கு ஆண்டவரே. அன்றே இந்த தேசம் இயேசுவை அறிந்த தேசமாய் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கலாமா? எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஒருவேளை நம்ம ஜெபிக்காம இருந்தால் அந்த தேசத்தின் இரத்த பலிகளை குறித்து கர்த்தர் நம்மிடத்தில் விசாரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தி உபவாசத்தோடு கூட என் ஜனத்துக்காக ஹல்லேலூயா நான் செத்தாலும் சாகிறேன் நின்னா. ஹல்லேலூயா, இந்த கால வேளை உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ரட்சிங்கப்பா ஆண்டவரே, இந்த தேசத்தின் ரட்சிப்புக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உண்மையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்துகிறார்கள் ஆண்டவரே. நடக்க மாட்டாத, பேச மாட்டாத, கேட்க மாட்டாத ஆண்டவரே. ஆண்டவரே, அந்நிய தெய்வங்கள் தங்களை ரட்சிக்கும் நம்பி இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில் உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒன்றான மெய் தேவனாகி உம்மை அறிந்து கொள்ளும்படியாய் இந்த இந்து தேசத்தின் கண்களை திறக்க வேணுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். எங்களை எல்லாம் ஒரு நாள் தேடி வந்தீங்களேப்பா. நாங்கள் உண்மை அறியாதிருந்த நாட்களில் எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்தீங்களே. எங்கள் இந்திய தேசத்தார ரட்சிங்கப்பா. எங்கள் இந்திய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் கண்கள் காணும்படியாய் எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நீங்கள் கட்டளிட வேணுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் காணப்படுகிற ஆண்டவரே தீமையான காரியங்கள் எல்லாம் வேறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. கொலைகள், கொள்ளைகள், பாலியல் வன்கொடுமைகள் ஆண்டவரே, திருடுகள் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் வெளியேறட்டும், ஊழல்கள் எல்லாம் வெளியேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஜனத்தை நீங்கள் சுத்திகரிக்க வேணுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள் வருஷ கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே தேவ ஜனத்தை நீங்கள் சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. தேசத்தின் ரட்சிப்புக்கு நாங்கள் தடையாய் மாறி போகாதபடிக்கு இந்த கால வலையில் நம்ம எல்லாம் அர்ப்பணிக்கலாமா? எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்களை சுத்திகரிங்கப்பா. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம இன்னும் சரியாக மனம் திரும்பாததுனால தான், இன்னும் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழாமல் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பதனால தான் ஒருவேளை தேசம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது. அன்றே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அன்றைக்கு சொன்னாரே யோசுவா, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என்று சொன்னாரே ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை சுத்திகரிங்கப்பா. உமக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய், உங்களோட உண்மையான உங்களுடைய ஜனமாய் பின்பற்றுகிறேன் உங்களுடைய சீஷர்கள் என்று பெயர் வழங்கத்தக்கதாக ஆண்டவரே பூமியிலே நாங்கள் வாழ்ந்துவிட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா சீர்கேடுகளையும் குணமாக்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் மாதிரிகளாய், நாங்கள் சாட்சிகளாய் வாழக்கூடாதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்தின் கிரியைகளையும் நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவ ஜனங்கள் குடும்பம் குடும்பமாய் உம்மை ஆராதிக்கட்டும், குடும்பம் குடும்பமாய் உமக்காக சாட்சியாய் வாழட்டும் ஆண்டவரே. குடும்பங்களிலே ஆண்டவரே கொண்டு சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகளை நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்கள் தலைவராக இருங்க ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். அநேக வாக்குவாதங்கள், அநேக தர்க்கங்கள் ஆண்டவரே, அநேக வேறுபாடுகள் எல்லாவற்றையும் வேறு எடுத்து போடுவீராக ஆண்டவரே. பிடிங்கி எறிந்து போடுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. குடும்பங்களில் குடும்ப ஜெபங்கள் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மன ஒற்றுமை உண்டாகட்டும். கணவன் மனைவிக்கிடையே ஆண்டவரே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, சகோதர சகோதரிகளுக்கிடையே ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, அன்பு உண்டாகட்டும், ஐக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சகோதரர்களிடையிலே ஆண்டவரே பிரிவினைகளை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் கிரிகளை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி என்று சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் ஐக்கியமாக இருக்க, அன்பாக இருக்க ஆண்டவரே, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க நீங்கள் உதவி செய்ய வேணுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக கூட நம்ம ஜெபிக்கலாமா? வாலிப பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக, வாலிப பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, வாலிப பிள்ளைகளுடைய உயர்வுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. அநேக பிள்ளைகள் படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அநேக பிள்ளைகளுக்கு இன்னும் நல்ல ஒரு நிலையான வாழ்வு, சுக வாழ்வு அமையக்கூடாதபடிக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு நகோமி ரூத்தை பார்த்து சொன்னாலே, சுக வாழ்வை நான் தேடாதிருப்பேனோ என்று சொன்னாலே. அல்லேலூயா. ஒரு மனுஷிக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குமானா, தேவனுக்கு தம்முடைய பிள்ளைகளை குறித்து எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும்? நம்முடைய சுக வாழ்வை விரும்புகிற தேவன் அவர், நம்முடைய சௌக்கியத்தை விரும்புகிற தேவன். சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொன்னால், அல்லேலூயா, நம்முடைய சௌக்கியத்தை விரும்புகிற தேவன் அவர். அல்லேலூயா.
நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சௌக்கியமாய் சுகமாய் வாழும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டணும். அல்லேலூயா. அநேக பிள்ளைகள் குடும்பங்களிலே வாழக்கூடாதபடிக்கு சத்துரு பயங்கரமாய் போராடி கொண்டிருக்க அந்த நாட்களிலே அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுடைய ஆண்டவரே உயர்வுக்காக ஜெபிக்கிறோம், சுக வாழ்வுக்காக கூட ஜெபிக்கிறோம், ஏற்ற வேலைகள் கிடைக்கும்படிக்கு நீங்கள் உதவி செய்ய வேணுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கேள்விப்படுறோமே ஆண்டவரே. எங்கள் வாலிப பிள்ளைகள் தங்கள் பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. சோத்திரம். ஒரு யோசேப்பாக ஒரு தானியேலாக தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு எல்லா விதங்களும் காத்துக்கொள்ள எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் கிருபை தர வேணுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை சோத்தரிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஒரு நல்ல ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை கர்த்தர் கட்டளிட்டார். கர்த்தரை நன்றியோடு கூட நம்ம எல்லாம் சோதரிக்கலாமா? சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுதான் என்னுடைய பாஸ் என்று அவர் ட்ரம்ப் அறிக்கை செய்கிறார். எல்லா குடும்பங்களிலும் வேதாகம் இருக்கணும்ன்று அந்த வேதாகமத்தின் முக்கியத்தை வலியுறுத்துகிறார். அந்த தேசம் சுத்திகரிக்கப்படணும். அந்த ஆதி நாட்களிலே அந்த தேசத்தில் தான் உலகமெங்கும் சுவிசேஷம் கடந்து போயிட்டு. அல்லேலூயா. இந்த நாட்களிலே அந்த தேசம் இன்னும் அநேக பாவ பழக்க அநேக தேவாலயங்கள் எல்லாம் வேடிக்கை கூடாரங்களாய் மாறி போய்விட்டது என்று கேள்விப்படுகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அநேக விக்கிரக ஸ்தலங்கள் அந்த தேசத்தில் பெருகிடுச்சுன்னு கேள்விப்படுகிறோம். அல்லேலூயா. ஓரின சேர்க்கைகள் பெருகிவிட்டது. அந்த தேசத்தை கர்த்தர் சுத்திகரிக்கணும். அல்லேலூயா. அந்த மனுஷன் வந்தது, தேவ மனுஷன் அதிகாரத்தில் வந்தது அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைய விசேஷமாய் நாங்கள் ஆண்டவரே அன்றைய இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நடக்கிற யுத்தங்களுக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்கிறார் அல்லவா. எருசலேமின் சமாதானத்துக்காக நம்ம எல்லா வருமானமாய் வேண்டிக் கொள்ளலாமா? இந்த நாளில் எருசலேமுக்கு சமாதானம் உண்டாயிருக்கட்டும். அந்த யுத்தங்கள் எல்லாம் நிறுத்தப்படுவதாக. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு வருகிற எல்லாரையும் சிதறடிப்பீராக ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படியே ஜனத்துக்கு யுத்தம் பண்ணுகிற தேவன் நீங்க அன்றைக்கு சொன்னீங்களே, நீங்க சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த நாளில் உடைய ஜனத்துக்காய் இஸ்ரவேல் தேசத்துக்காய் நீங்க யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. யெகோவா தேவனை ஆராதிக்கிற ஜனம், தேவ ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது ஆண்டவரே. அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சியை போல அதன் மேல் ஆதரவாய் இருப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த தேசத்துக்கு ஆதரவாய் இருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள், 7 வழியாய் புறப்பட்டு போவார்கள் சொன்னீங்களே ஆண்டவரே. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே விரோதமாய் வருகிற எல்லா நாடுகளையும் ஆண்டவரே சிதறடிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊழியர் ஆண்டவரே, இந்த ஊழியர் ஆண்டவரே இந்த நாட்டில் யுத்தங்களை நிறுத்துவீராக. இந்த வினை கைதிகள் விடுவிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போராட்டவரே அந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தங்களை கூட நிறுத்தி போடுங்க ஆண்டவரே. அப்பா உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். தேசத்தை கூட பாதுகாப்ப தாங்க ஆண்டவரே. தீவிரவாதிகள் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எல்லாம் நீங்க சட்டியின் மறைவிலை வைத்து பாதுகாத்து கொள்ள வேணுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் போக்கியும் வார்த்தை இது முதற்கொண்டு கர்த்தர் என்றைக்கும் ஆசீர்வதிப்பான்ற வார்த்தையின்படியாய் உடைய ஜனம் வெளியே போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கட்டும், உள்ளே வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரிக்கிறோம். உங்க மா பிசைக்கிற தொட்டியை எண்ணெய் கலசமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பட்டும் ஆண்டவரே. கடன் பாரத்தோடு சிக்கி தவிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக
கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் என்ற வார்த்தையின்படியாய் எல்லா கடன்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்க வேணுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பிலே தவிர வேறொன்றிலும் கடன் படாதிருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சுவிசேஷம் சொல்கிறதை தவிர வேறொன்றிலும் கடன் படாதிருக்க உதவி செய்வீராக. எல்லா கடன்களையும் நீங்களே அடைங்கப்பா, நீங்களே அடைங்கப்பா. உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் சுகித்து வாழும்படிக்கு நீங்கள் உதவி செய்ய வேணுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சபையை ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியக்காரர்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், மிஷினரிமார்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தில் ஆண்டவரே தேவ பிள்ளைகள் அநேக பேர் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், அநேக சபைகள் ஆண்டவரே உடைக்கப்படுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திர விடுதலையாய் உடைய ஜனங்கள் ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே உடைய ஜனத்துக்கு ஆண்டவரே நீங்கள் பக்க பலமாய் இருப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம். ஒருவன் உண்மையில் கை போடுவதில்லை என்று பவுலுக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் சொன்னீங்களேப்பா, அது போல உங்களுக்கு ஊழியம் செய்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆதரவாக இருங்க ஆண்டவரே. ஒருவரும் உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம். சுவிசேஷ ஊழியங்கள் ஆண்டவரே வேகமாய் செய்யத்தக்கதாக திறந்த வாசலை எங்களுக்கு நீங்கள் கட்டிட வேணுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆவியானவரை எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் சபைகளிலே இன்னும் ஆண்டவரே வல்லமை பெருகட்டும், வரங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். செத்தவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் உயிரோட செத்தவன் சொன்னீங்களே, சுகபோகமாய் வாழ வேண்டாம் ஆண்டவரே. உமக்காக வாழட்டும் ஆண்டவரே, உமக்காக ஓடட்டும் சபையை ஆண்டவரே. இன்னும் அக்னியாய் நீங்கள் மாற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த முதலாவது ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலுமாய் கூட முதலாவது இந்த சபைக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது புதுசாக இன்னைக்கு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் சகல விதமான நன்மையான காரியங்களை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்காய் நாம் செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு சில அறிவிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். கடந்த வாரம் வியாழக்கிழமை சகோதரி ஜெயராணி கிரண் அவருடைய திருமண காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்று காலை 7:30 மணிக்கு ஊசூரிலே நடைபெறுகிறதான கிளைச்சபை ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அங்கே ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் அங்கே சொந்தமாக ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு 20 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. இல்லை நம் கையிலே ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது. இன்னொரு 10 லட்சத்தை கர்த்தர் தரும்படியாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நமக்கு பொய்கையிலே 9:30 மணிக்கு 2வது ஆராதனை உண்டு. வரக்கூடிய தெய்வ பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று மாலை 6:30 மணிக்கு பொய்கையிலே இங்கு சபையிலே வாலிபர்கள் ஆராதனை உண்டு. முக்கியமாக நமக்கு ஒவ்வொரு இந்த மாலையிலே வாலிபர்கள் ஆராதனை உண்டு. ஆகவே வாலிப பிள்ளைகள் கட்டாயமாக நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். பெரியவர்களும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல் மாலை நமக்கு விரிஞ்சிபுரத்திலையும் மாலை ஆராதனை உண்டு, மோட்டூரிலையும் ஆராதனை உண்டு. ஆகவே அந்தந்த பகுதியில் இருக்க தெய்வ பிள்ளைகள் மாலை ஆராதனையிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை நமக்கு வேத பாட வகுப்புகள் விரிஞ்சிபுரத்தில் உண்டு. தேவ பிள்ளைகள் அதில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல் வருகிற வியாழக்கிழமை 21ஆம் தேதி குடும்ப கூடுகை காட்டேஜ் மீட்டிங் ஈவினிங் 6:30 மணிக்கு சுதாகர் பிரதர் மகேஸ்வரி டீச்சர் அவர்கள் வீட்டிலே மாலை குடும்ப கூடுகை உண்டு. தேவ பிள்ளைகள் கலந்து கொள்ளுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு உபவாச நாள், சபையின் உபவாச நாள். ஆகவே தேவ பிள்ளைகள் அவளை கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
அந்த உபவாச ஜெபம் முடிந்த பிறகு நம்மத்திலுக்குதான சகோதரி பாக்கியா அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்ததான குழந்தைகளுடைய முதலாவது ஸ்தோத்திர கூட்டமானது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறதான மண்டப பேர் நம்ம ஆர்பிஜி மண்டபத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மத்தியானம் 1 மணிக்கு ஆராதனை போய் இதை பாசிங் பீரியட் முடிந்த உடனே அந்த ஆராதனை இருக்கிறது. வந்து கலந்துக்கூடிய தேவ பிள்ளைகள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 2 ஆராதனை, காலை 7 மணி, அடுத்தது 9:30 மணி. கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்று மதியம் 2வது ஆராதனை முடிந்த பிறகு 1 மணி அளவிலே நம்முடைய மத்தியிலே அப்துல்லாபுரத்திலிருந்து வருகிறதான சகோதரி மீரா அவருடைய மகனுடைய நிச்சயார்த்தம் அப்துல்லாபுரத்தில் இருக்கிறது. வரக்கூடிய தேவ பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய சபையினுடைய 2வது 21 நாள் உபவாச நாட்கள் நாளையிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. நாளையிலிருந்து நாளை காலை 10:30 மணிக்கு சபையிலே அந்த ஆராதனை உண்டு. வீட்டில் இருக்கிற தேவ பிள்ளைகள் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். தொடர்ந்து நமக்கு 21 நாளும் காலையிலே 10:30 மணிக்கு இங்கே நமக்கு ஆராதனை உண்டு. தேவ பிள்ளைகள் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய அவருடைய அட்டவணை போடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அறிவிக்கப்படும். ஜெபிக்கிற பிள்ளைகள், செய்தி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு அட்டவணை போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகளிலே கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல் இப்போ ஒரு சார்ட் ஒன்று கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். அதில் நீங்கள் இந்த 21 நாளிலே எந்த நேரத்தில் உபவாசிக்க முடியுமோ அந்த நாளை நீங்கள் எங்களுக்கு எழுதி கொடுப்பீர்களானால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அந்த நேரத்தில் உங்களை நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். ஆகவே தொடர்ந்து கர்த்தர் சபையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறதான எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் உங்களையும் என்னை நிரப்பும்படியாய் வேதம் சொல்கிறபடி கடைசி கொடிய நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு எச்சரிக்கையோடு கூட விசுவாசத்தை துவக்கிற நாம் விசுவாசத்தை முடிக்கிறவராகிய இயேசுவை நோக்கி நாம் ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் பொறுமையாய் ஓட கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். உங்களுக்கு எதையாவது தேவைகள் இருக்குமானால் அல்லது ஜெப குறிப்புகள் இருக்குமானால் போதகரிடத்திலேயோ அல்லது போதகர் அம்மாவிடத்திலே நீங்கள் ஃபோன் மூலமாக தெரிவிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, நீர் எங்கள் சமீபத்திலே இருக்கிறீர் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் உம்மோடு கூட நடக்க, உமக்குள்ளாய் நடக்க தேவரீர் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை உலகத்திலே சுதந்திரித்துக் கொள்கிறது மட்டுமல்லாமல் எங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதான இந்த பரலோக ராஜ்யத்தை ஆண்டவரே மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைதாங்க. கூடி வந்த ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆசீர்வதிங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புங்க. தொடர்ந்து தேவக்கரம் நீட்டப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலுமாய் கூட இந்த லைவ் ப்ரோக்ராம் மூலமாய் இந்தியாவின் பல பகுதிகளிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திற்காய் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான அவருடைய வார்த்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்கள் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே மனிதர் குலமானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு பெரிய மகா பெரிய நம்பிக்கைக்கென்று தேவன் உங்களையும் என்னையும் முன் குறித்திருக்கிறார். மறந்துவிடக்கூடாது. ஒரு சபையோ ஒரு போதகரோ உங்களை அழைக்கவில்லை.
மகா பெரிய தேவன், அவருடைய திட்டம் நமக்கு தெரியாது. ஏன் என்னை தெரிந்து கொண்டார் என்று தெரியாது, ஏன் என்னை அழைத்தார் என்று தெரியாது, ஏன் என்னுடைய பாவத்தை எல்லாம் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தினார் என்று இன்னும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தேவ திட்டம் இந்த பூமியிலே வாழ்கிற நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவனாலே உங்களுக்கும் எனக்கும் முன்குறிக்கப்பட்டதான அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். உலகத்திலே எத்தனை பதவிகள் வகித்தாலும், எத்தனை விதமான காரியங்கள் இருந்தாலும், ஒரு நாளிலே அவைகள் எல்லாம் அந்த மனிதனை விட்டு கடந்து போகும். அந்த மனிதன் மறைந்து போகும்போது எல்லாமே மறைந்து போகும். ஆனால் மறந்து விடாதீர்கள், உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் இந்த உலகத்தோடு கூட நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல. பரலோக ராஜ்யத்திலே அவர் ஜீவ புஸ்தகத்திலே உங்கள் பேரையும் என் பேரையும் எழுதி ஒவ்வொரு நாளும் நாம் தூங்கி கொண்டிருக்கிற நம்முடைய வீட்டிலே, நான் அடிக்கடி சொல்கிற வசனம் ஏசாயா 50:4 படி, ஒவ்வொரு நாளும் நம்மை வந்து தட்டி எழுப்பி அவருடைய வார்த்தைகளை கவனிக்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கலாம், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறாரே, எதற்காக நான் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று? ஆனால் வேதம் சொல்கிறது, நாம் வீட்டிலே இருந்து ஆராதிக்கிறதை விட பரிசுத்த அலங்காரத்தோடு கூட தேவன் நமக்கு வைத்திருக்கிற இடத்திலே வந்து நாம் ஆராதிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே பல மகிமையான ஆசீர்வாதங்களையும் பல மேன்மையான ஆசீர்வாதங்களையும் தனிப்பட்ட மனிதர்களுக்கு கொடுத்து தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் ஆராதித்து கொண்டிருந்த பொழுது என் இருதயம் அதிக நன்றியினாலே ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தது. காரணம், நான் யோசித்து பார்த்தேன். நேற்றைய தினத்திலே கும்பகோணத்துக்கு அருகில் உள்ளதான ஒரு குக் கிராமத்துக்குள்ளாய் கரம் கொடுக்கும் ஊழியத்திற்காக கடந்து சென்றிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 100 ஏழை தேவ பிள்ளைகளுக்கு துணிமணிகளை கொடுத்து அவர்களுக்காக ஜெபித்து வந்தோம். இப்போ அவங்கள பார்த்த பொழுது அவருடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்தது. காரணம், உண்ணுவதற்கு சரியான உணவு இல்லை, உடுத்துவதற்கு சரியான உடை கிடையாது. அவங்க ஆற்று ஓரம்தான் அவங்க வீடு கட்டியிருக்காங்க. ஒருவேளை ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு வருமானால் அந்த நீரோடையானது வந்து வீட்டையே காலி பண்ணிவிடும். அப்படிப்பட்டதான ஒரு பரிதாபமான சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவளுடைய ஆராதனை கூடத்தை பார்த்தேன். மேலே மட்டும்தான் சீட்டு போட்டுருக்காங்க, சுற்றிலும் துணியை போட்டு மறைச்சு வச்சு அப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அதான் நான் சொன்னேன், ஆண்டவரே, எங்களுக்கு இவ்வளவு பெரிதான வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறீரே, இன்னும் நாங்கள் உமக்காய் அதிகமாய் ஆராதிக்க வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் எனக்குள்ளாய் வந்தது. ஏனென்றால் எப்பொழுதுமே நமக்கு நிழல்ல இருந்தா வெயிலின் அருமை தெரியாது, ஆனா வெயில் இருந்தால் தான் நிழலின் அருமை தெரியும். அப்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் என் நினைவுகள் போனது. 2002ஆம் ஆண்டிலே சிஎம்சி மருத்துவமனையிலே நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது எனக்கு ஏற்பட்டதான மரண போராட்டத்தை நான் நினைவுகூர ஆரம்பித்தேன். ஒருவேளை நான் மரித்திருப்பேனானால் என்ன நடந்திருக்கும் என்று நான் யோசித்து பார்க்கும் பொழுது அது ஒரு பரிதாபமான சம்பவமாக இருந்திருக்கும். ஆனாலும் கூட தேவனை ஆராதித்ததனாலே, தேவன் என் மேலே வைத்து அவருடைய திட்டத்தினாலே, அவருடைய நோக்கத்தினாலே கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியக்காரனாய் வைத்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய், நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியத்திற்காய் கர்த்தர் உங்களையும் என்னை முன்குறித்து அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அழைத்த தேவன் ஒரு நாளும் அவருடைய வார்த்தையிலிருந்து மாறாதவர். மனிதர்கள் மாறலாம், மனிதர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் மாறலாம், ஆனால் தேவன் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை ஒரு நாளும் மாறாதது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். ஒருவேளை இங்கு வந்திருக்கிற நீங்கள் ஒரு பெரிய நேக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு, ஒரு பெரிய தோல்வியோடு, பெரிய கேள்விக்குறியோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்துகிறவராயிருக்கிறார். ஆகவேதான் தாவீது சொன்னார், கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உயிருக்கு உயிராய் நேசிக்கிற
நம்முடையவர்கள், அதாவது நாம் யாரை உயிருக்கு உயிரா நேசிக்கிறோமா அவங்களை எப்போதுமே பக்கத்தில் வச்சுக்கவே முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் எப்போதாவது வச்சுக்கலாம், ஆனால் எப்பொழுதுமே வைக்க முடியாது. சில நேரங்களில் நான் சில இடங்களில் பார்க்கும் பொழுது சிலரை பாக்கெட்டில் பார்ப்பேன். அவங்க யாரை விரும்புகிறார்களோ, யார் அவர்களுக்கு தலைவராக இருக்காங்களோ அவங்க ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. இன்னும் சில தேவ பிள்ளைகளே மற்றவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யாரை விரும்புகிறாங்களோ பர்ஸில் அந்த ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ஃபோட்டோ தான் வைக்க முடியும், ஆனால் தேவனை நிறுத்த முடியாது. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை மூழ்கி போகிறதான ஒரு வாழ்க்கையின் அனுபவங்களுக்குள்ளா இருந்தாலும், நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்தும் பொழுது கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிறதான தேவனுடைய தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளை, மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் கதறி கொண்டிருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆளுகை செய்கிறதான தேவன் உங்களுக்குள்ளாய் இருக்க விரும்புகிறார், உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். ஆகவே தாவீது சொன்னார், கர்த்தரை எப்போதாவது அல்ல எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. அப்படி என்றால் வேதத்தை வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3:1 வாசித்து பார்த்தீங்களானால், மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் பல காரியங்களை சொல்லி தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு சபைகளிலே தாறுமாறான உபதேசங்கள் வந்து கொண்டிருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஏதோ ஒரு சபையிலே பலவிதமான மதுபானங்களை ஸ்டேஜிலே அடுக்கி வைத்து இவைகளை குடிப்பதனாலே ஒன்றும் தவறில்லை என்று சொல்லி போதிக்கிற கூட்டங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. நீ ஆண்டவரை தேடுவாயானால் ஆண்டவர் அப்படியே அள்ளி உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார், மரணம் உனக்கு நேரிடாது என்று சொல்லி பலவிதமான குழப்பமான சத்தியங்களை இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எச்சரிக்கிற ஒரு காரியம், கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தாவீது தன்னுடைய அனுபவத்திலே பெற்றுக்கொண்டதான அநேக காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை தாவீதின் சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். வாலிபனாய் இருந்த பொழுது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது, கர்த்தர் அவன் மேலே வைத்த தேவ திட்டத்தினாலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அந்த பட்டணத்திலே பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்த சாமுவேலை அனுப்பி அவரை அபிஷேகம் பண்ணினார். ஆகவே அபிஷேகம் பண்ணப்பட்டதான தாவீதுக்கு அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பல போராட்டங்கள் நடைபெற்றது. நீங்க நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்கிறது என்னன்னா, ஆண்டவரை தேடினா ஒரு பிரச்சனை என்ன செய்யாது, வராது. நான் அப்படி நினைப்பது இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். 1-2 இருக்காது, அநேகமாயிருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே துன்பங்களை கண்டு, போராட்டங்களை கண்டு, நெருக்கங்களை கண்டு, உபத்திரவங்களை கண்டு, வியாதிகளை கண்டு ஒரு நாள் நாம் பயப்படக்கூடாது. அது வரத்தான் செய்யும். அது வந்தாதான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படி நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று இன்னும் ஆண்டவர் மேலே நாம் நம்பிக்கை வைத்து நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஓடுவதற்கு கர்த்தர் அதிகமாய் நமக்கு கிருபைகளை தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா பவுலுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய அதிசயங்களை செய்த தேவ மனிதன், உயிரோடு எழுப்பினதான தேவ மனிதன், அவருக்குள்ளாய் சில பலவீனங்கள் இருந்தது. ஆகவே இந்த பலவீன நிமித்தமாய் ஆண்டவரிடத்தில் ஜெபம், ஆண்டவரே நான் ஜெபிப்பதா பிசாசு ஓடுது, நான் ஜெபித்தா செத்தவங்க உயிரோடு எழுந்திருக்கிறாங்க, அற்புதங்கள் நடைபெறுகிறது, ஆனா எனக்குள்ளாகவே போராட்டம் இருக்கிறது. ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்னாரு, ஓம் பலவீனத்திலே என் பலன் என்ன செய்யும்,
பூரணமாய் விளங்க. அல்லேலூயா. ஆகவே பலவீனத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்காதீங்க. இந்த பலவீனத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துகிற ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வேலூருக்கு நான் வரும் பொழுது 250 ரூபாய் மாதம் முழுதும் வேலை செய்தால் 250 ரூபாய் சம்பளத்திற்காக ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்திலே வந்திருந்தேன். ஆனால் ஆண்டவர் என் மேலே வைத்த அவருடைய திட்டத்தினாலே சகலத்தையும் கர்த்தர் வேறு விதமாய் மாற்றி இன்றைக்கு கர்த்தர் என்னை ஊழியக்காரனாய் நிறுத்தியிருக்கிறார். ஏன் என்று சொன்னால், அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்க மேல வைத்திருக்கிற, என் மேல வைத்திருக்கிற தேவ திட்டம் பெரியது. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது அந்தந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன நடைபெற வேண்டும் என்று தேவன் அவருடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறாரோ அத்தனை காரியங்களும் அந்தந்த காலங்களிலே கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி தருகிற தேவன். குழப்பத்தை தருகிற தேவன் அல்ல, போராட்டத்தை தருகிற தேவன் அல்ல, பலவிதமான காரியங்களை கொடுத்து நம்மை கீழ்ப்படுத்துகிற தேவன் அல்ல, நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் தாவீது சொன்னார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நம்ம நினைக்கிறபடி நான் தான் நினைக்கிறேன் பாஸ்டர், கர்த்தரை எப்பொழுது என்ன செய்யணும், எனக்கு முன்னால ஆண்டவர் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரை நான் பார்க்க முடியவில்லையே, ஆண்டவரை நான் காண முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு முன்பாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும், எனக்கு முன்பாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஒருவேளை வேலைக்கு போறவங்க பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நம்ம சிஎம்சி மருத்துவம்லாம் போனீங்கன்னா அங்கே ஒரு மிஷின் இருக்கும். அது என்ன செய்யணும், டெய்லி போய் உங்கள் விரலை வச்சு நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னு என்ன செய்யணும், அட்டண்டன்ஸ் போடணும். நீங்கள் போடாமல் என் வேலையை செய்ய போகிறேன்னா அந்த நாள் உங்களுக்கு என்னவா மாறிடும், வேலை செய்திருக்கலாம், ஆனால் அந்த விரலை வச்சு நீங்கள் வந்திருக்கேன்னு பதிவேட்டில் பதிவேற்பாடு செய்யாதபடினால உங்களுக்கு நீங்கள் ஆப்சண்ட் ஆயிரும். அல்லேலூயா. அதே போலதான் எப்பொழுதும் நாம் கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். லேவியராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது, அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, அவிந்து போகக்கூடாது. அந்த நாட்களிலே ஆண்டவர் மோசேயை ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கும்படியாய் 40 நாள் மலையிலே கொண்டு போய் ஒரு மாதிரியை காண்பித்து ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணினார். அதிலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அந்த பலிபீடமானது எப்பொழுதுமே அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்றால் பலிபீடத்திலே அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஒருவேளை அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. ஆரோன் போய் பலிகளை இட்டு அங்க அந்த பலிபீடத்தை எரிய வைத்து கொண்டிருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் அதிக பாக்கியவான்கள். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு வாசஸ்தலம் தான் கட்டப்பட்டுச்சு. ஆனா புதிய ஏற்பாடுல வேதம் சொல்லுகிறது, நீங்களோ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3:16. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஏதோ பாஸ்ட் இப்ப இந்த கட்டி வச்சிருக்கிற இது ஆலயம் அல்ல, இதை நாம் கூடி துதிக்கிற ஒரு இடம், அவ்வளவுதான். ஆனால் பலிபீடம் என்பது தேவன் நம்முடைய ஆலயம், இது சரீரம் என்பது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். இந்த ஆலயத்தை ஒருவரும் அசுத்தப்படுத்த கூடாது.
நீங்கள் அசுத்தப்படுத்துவீர்களானால் ஆண்டவர் உங்களை தண்டிப்பார். வேதம் சொல்கிறது பரிசுத்தமாய் இருக்க நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து விடுவார். இப்ப நமக்கு நன்றாய் தெரிய வேண்டும், நான் தேவனாலே உருவாக்கப்பட்ட தேவ ஆலயம். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு நிறுவனமானது ஒரு மனிதனை அழைத்து அந்த நிறுவனத்திலே அவனுக்கு வேலை செய்யும்படியாய் அவனுக்கு பல ட்ரைனிங் கொடுத்து, பல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து, பல காரியங்களை செய்ய வைத்து அவர்கள் எப்படிப்பட்ட அந்த மனிதனை உருவாக்க வேண்டுமோ, அல்லது ஒரு நர்ஸ் என்று சொன்னால் எடுத்தோடனே நர்ஸாக மாறிட முடியாது. அதற்கு என்ன செய்கிறார்கள், ஒரு ட்ரைனிங், அதற்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கு ட்ரைனிங் வைத்து அதற்கு பின்பாக அவர்களுக்கு 3 வருடம் ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. அதிலே பலவிதமான பரீட்சைகள் வைக்கப்படுகிறது. அதிலே அவர்கள் பாஸ் பண்ணும் பொழுது முதலாவது நர்ஸ் என்று சொல்லி பல நர்ஸ்லேயே இருக்குது. டிப்ளமா நர்ஸு, பிஎஸ்சி நர்ஸு, எம்எஸ்சி நர்ஸு, அதுக்கப்புறம் டாக்டரேட்லாம் இருக்கு. அந்த மாதிரி தேவ பிள்ளைகளாகிய நம்மை தேவன் முதலாவது அழைத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். அடுத்தது வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்த்தோமானால் தேவன் படிப்படியாய் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு உலக பிரகாரமா ஒரு சின்ன வேலையில போனோன்னு அந்த வேலையில விட இன்னும் உயர்ந்த வேலை கிடைக்குமா, அதிகமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குமா என்று உலகத்தினுடைய காரியங்களுக்காக அலைந்து தேடுகிற நாட்கள் உண்டு. ஒரு நாள் ஒரு சகோதரியை சந்திக்க போயிருந்தேன். அவங்களுக்கு வயது 60 ஆகிறது. அவங்களோட பேசி கொண்டிருந்தபோது சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லுங்கன்னு சொன்னேன். 59ஆவது வயசுல தான் நான் படித்து டாக்டரேட் பட்டம் வாங்கினேன். 26 வயசில் வேலைக்கு போனவங்க 59 வயசில் படித்து கூட டாக்டரேட் பட்டம் வாங்கணும், எனக்கு டாக்டர்னு ஒரு பட்டம் வேணுன்றதுக்காக பிரயாசப்பட்டு படித்து இந்த டாக்டரேட் பட்டத்தை வாங்கினான். ஏன் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எதற்காக அவருக்கு நமக்கு முன்பாக ஆண்டவரை தாவீது வைத்திருக்க வேண்டும்? ஏன் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்றால், ஏதோ ஆண்டவரை பார்த்து தேவைகளுக்காக ஆண்டவர் அதை கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்பதற்கு அல்ல. தேவன் உங்க மேல என் மேல ஒரு பெரிய தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். பாவிகளாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி மீட்டு கொண்டு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை நல்ல கவனிங்க. நீங்க ஏதோ சபைக்கு ரட்சிக்கப்பட்டு இப்பதான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களையும் என்னையும் முன் அறிந்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாய நாம் நமக்கு சரியான ஒரு ஞானம் இருக்க வேண்டும். தேவன் நம்மை முன் அறிந்தவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாய நாம் முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும், நீங்களும் நானும் தேவனால் முன்பாகவே அறியப்பட்டவர்கள். அடுத்தது, முன் அறிந்தாரோ அவர்கள் என்ன செய்திருக்கிறார்? அழைத்தும் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலை ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா நீங்க ட்ரைனிங் எடுத்து எல்லாம் முடிச்ச பிறகு, இன்டர்வியூ முடிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படும். நீங்க என்னுடைய இன்ஸ்டிடியூஷன்ல வந்து வேலை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், ஆகவே வாருங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த அழைப்பு இந்த உலகத்தில் உள்ள அழைப்பை போல அல்ல. வேதம் சொல்கிறது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம்
முதலாம் வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம், இல்லை மன்னிக்க வேண்டும், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, அல்லேலூயா. நான் சொன்னேன், கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய ஆலயமாய் மாற்றி அந்த ஆலயத்திலே இருதயம் என்கிற ஒரு பலிபீடத்தை கொடுத்து, அந்த பலிபீடம் எப்பொழுதும் அது நெருப்பு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படின்னா வேதம் சொல்கிறது, பலிபீடத்தில் பலியை வச்சாதான் நெருப்பு எரியும். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிறதான மக்களாக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். நல்லது நடந்தா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் போட்டு அல்லேலூயா போட்டு குதிப்போம். ஆனால் நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்னா சொங்கி போய் உட்காந்துட்டு, என்ன ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார். நீ ஜீவனோடு இருக்கிறதே ஆண்டவர் கொடுத்த கிருபை. நீ புலம்பர பாருங்க, இந்த புலம்பல் அதுக்கு வாயை கொடுத்ததே ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? பரம அழைப்பிற்கு அழைத்திருக்கிறார். முன்குறித்த தேவன் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கால் லெட்டர், அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்பு ஒருவேளை உலக பிரகாரமான வேலைக்கு போனீங்கன்னா 60 வருஷம் ஆன வெளியே அனுப்பிடுவான், நீ போகலாம், உன்னுடைய சேவை முடிந்து விட்டது, இனி எங்களுக்கு தேவையில்லை. எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பீங்க, அதையெல்லாம் நினைக்காம ரிட்டைர்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. வேதம் சொல்கிறது, பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, அல்லேலூயா. முதலாவது, பாவியா இருந்த என்னை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி அவருடைய பிள்ளையாய் மாற்றினார், அவருடைய குமாரனாய் குமாரத்திகளாய் மாற்றினார். அடுத்த ப்ரமோஷன், தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனாலே முன்குறிக்கப்பட்டு தேவனுக்குள்ளாய் வந்த பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடுத்த ஸ்டெப்பு, பரிசுத்தவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தர்களாய் மாறும் பொழுது நமக்கென்று சொல்லி தேவனிடத்திலே ஒரு பெரிய பங்கு வைக்கப்பட்டிருக்கிறது, பெரிய ஆசீர்வாதமான வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்லப்படுகிறது, பயப்படாதே சிறு மந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க பிதா எப்படி இருக்கிறாரு? பிரியமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னாக்க நமக்கு பிரியமான யாராவது இருப்பார்களானால் நாம் அவர்களுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்க, எதை வேணாலும் செய்வதற்கு, எதை வேணாலும் அவங்க கேட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்கு தலையீழ நின்று கூட முயற்சி பண்ணுவோம். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு பிரியமானவங்க சொல்லிட்டாங்க, அவங்க இருதயம் என்ன ஆயிடக்கூடாது, கோச்சிக்க கூடாது, அவங்க இருதயம் கலங்கக்கூடாது என்று சொல்லி. ஆகவேதான் அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒருவேளை யோவான் 14:1-2-3 வாசித்தீர்களானால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. பரலோகத்தில் இங்கே ஒரு மூலையில் அல்ல, அவர் நம்மிடத்திலே சேர்த்துக் கொள்வாராம். அவர் சேர்த்துக் கொள்ளுகிற இடம் எப்படி இருக்கும் என்றால், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா. பரிசுத்த சகோதரர்களாகிய உங்களுக்கும் எனக்கும்
தேவன் வைத்திருக்கிற பங்கு பெரிய பங்கு. ஒருவேளை உலக பிரகாரமா நீங்க வேலை செய்வீர்களானால் எந்த அதிகாரியும் நம்ம அவங்களுக்கு முன்னால சேர் போட்டு உட்கார வைக்க மாட்டான். நம்ம நிற்கணும், அவன் உட்காந்துருக்குன்னு சொல்லி எதிர்பார்ப்பான். ஒருவேளை நம்ம மேலே அதிக பிரியமாக இருக்குமானா நம்மளை உட்கார வச்சு நம்மளோடு கூட பேசுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டும் அருமையான தேவ பிள்ளைகளே, முன்குறித்த தேவன், அழைத்த தேவன் ஒரு நாள் ஏதோ சும்மா சாதாரணமாய் அல்ல, ஒரு பெரிய பங்கை பரலோக ராஜ்யத்திலே வைத்திருக்கிறார். அந்த பங்கு என்னன்றது சொல்றாரு. இவர் பிதாவினோடு கூட சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறாராம். அதை போல எந்த மனிதன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவனுக்காக பிரியமாய் வாழ்ந்து தேவனுடைய இருதயத்தை மகிழ்ச்சி படுத்துகிறார்களோ, சந்தோஷப்படுத்துகிறார்களோ, எவர்களை முன்குறித்த தேவன் எவர்களை அழைத்தாரோ அந்த அழைப்புக்குள்ளாய் யார் உண்மையாய் நேர்மையாய் உத்தமமாய் ஒரு நாள் விலகாதபடி நடக்கிற உங்களுக்கென்று தேவன் பரலோகத்திலே வைத்திருக்கிறதான காரியம், பிதாவினுடைய சிங்காசனத்திலே நான் உட்கார்ந்திருக்கிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யாருங்க? வானத்தையும் பூமியும் படைச்சவர். அவரை கண்களால பார்க்க முடியாது. அவர் அக்கினி போன்ற பிரகாசம் உடையவர். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு காலத்தில் யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தார். ஆனால் இயேசு பரலோகத்துக்கு போன பின்பு கர்த்தர் அவனுக்கு ஒரு காட்சியை பார்க்கிறார். அந்த காட்சியிலே அவருடைய காரியங்கள் வரிசையாக அவர் சொல்றார். அவருடைய சரீரம் எப்படி இருந்தது, அவருடைய தலை எப்படி இருந்தது, அவருடைய காரியங்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, ஏதோ வந்து போவதற்காய் அல்ல, தேவன் உங்களுக்கும் எனக்கும் பரலோக ராஜ்யத்திலே பரம அழைப்பு. அல்லேலூயா. அந்த அழைப்பை நீங்களும் நானும் கெடுத்து கொண்டால் ஒழிய ஒரு நாளும் தேவன் நம்மை தள்ளி விடுகிறவர் அல்ல. அந்த அழைப்பிலிருந்து விலகி போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை கரம்பிடித்து நடத்துகிறவர். ஆகவே தான் தாவீது இப்படிப்பட்ட மாபெரும் காரியத்தை அறிந்திருந்ததனாலே இந்த உலகத்திலே அவர் ராஜாவா இருந்தாலும் அந்த ராஜ மேன்மை அவருக்கு பெரிதாய் காணப்படவில்லை. இன்னைக்கு ஒரு வேளை கர்த்தர் நம்மை நல்ல உயர் பதவிகளை வச்சிருக்கலாம், அதற்கு நாம் பெருமைப்பட வேண்டியதில் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதை விட தேவனோடு கூட, பிதாவாகிய தேவனோடு கூட, இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து பரலோக ராஜ்யத்தில் என்றென்றைக்கு வீற்றிருக்கும்படியாய் தேவன் உங்களை பரிசுத்த சகோதரராய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக நான் வாசிக்கலாம். எபேசியர் 4:1 வாசிக்கலாம். எபேசியர் 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், கட்டப்பட்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய். போதும் அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பவுல் பெரிய தேவ மனிதன் எபேசு சபைக்கு எழுதினார். என்ன எழுதினார்? உங்களுக்கு பரம அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரம அழைப்பினுடைய முடிவு பிதாவாகிய தேவனோடும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோடும் சிங்காசனத்திலே உட்காரும்படியான ஒரு பெரிய தேவ தயவு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு சபையாலேயோ ஒரு போதகராலேயோ அழைக்கப்படவில்லை. முன்குறித்த தேவன் உங்களை அழைத்து இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நானும் என்னை பற்றி நினச்சிக்குவேன். ஒருவேளை ஆண்டவர் திடீர்னு தோன்றி இவ்வளோ நாள் என்னென்ன பண்ணேன்னு இந்த ஸ்க்ரீனில் போட்டார்னா எல்லாத்தையும் மூடிட்டு நான் ஓடியே போயிடுவேன். ஆனால் ஆண்டவர் என் மேலே வைத்த தயவினாலே, என் மேல் வைத்த கிருபையினாலே
பரம அழைப்பிற்கு பங்காய் என்னை மாற்றுவதற்கு ஒருவேளை தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தாலும், தேவனை விட்டு விலகி போயிருந்தாலும், அவருடைய அன்பின் கரத்தினாலே என்னை அழைத்து உனக்கென்று நான் வைத்திருக்கிற அந்த பரம தரிசனத்தை பார், பரம அழைப்பை பார், பரம அழைப்பிலே உனக்கு பங்கு வைத்திருக்கிறதை பார் என்று சொல்லி கர்த்தர் இந்நாள் வரைக்கும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலனை குறித்து பவுல் இவ்விதமாய் ஒரு வார்த்தை சொன்னார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் ஜீசஸ் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 26:19. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஆமா, வேதம் சொல்லுகிறது பரம அழைப்பிற்கு பவுலை தேவன் பங்குள்ளவர் என்று காண்பித்தார். இங்கே பவுல் ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்கிறார்னா, ஆண்டவர் ஏன் என்னை அழைச்சாரு, ஏன் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி ரொம்ப தெளிவா பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை குறித்து தேவனுடைய வெளிப்பாடு உனக்கு சரியாய் தெரிகிறதா, சரியாய் அறிந்திருக்கிறாயா? தேவனுடைய வெளிப்பாடு உனக்கு தெரிந்திருக்குமானால் ஒரு நாளும் தேவ சமூகத்தை விட்டு, தேவ ஆவியானை விட்டு, தேவன் விட்டு பிரிய மாட்டாய். கர்த்தர் எப்பொழுதும் உனக்கு முன்பாய் நோக்கி கொண்டிருப்பாய். ஏனென்றால் பவுல் ரொம்ப அழகாய் எழுதுகிறார். வாசிக்கலாம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். அல்லேலூயா. இன்னைக்கு அதனாலதான் கர்த்தரை முன்னாக வைக்க வேண்டும். ஏன்னா பவுல் அழகா சொல்லுகிறாரு, நீ காலொன்றி நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிற காரியங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக பெரிய தேவ திட்டத்தை வச்சிருக்கிறாரு, தேவ காரியங்களை வச்சிருக்கிறாரு. உடனே ஆண்டவர் எல்லாத்தையும் போட்டோ போட்டு காமிக்க மாட்டார். நீங்க ஒரு அடி ஆண்டவருக்குள்ளாய் வருவீர்களானால் ஆண்டவர் அடுத்த 10 அடி எங்க நடக்கணும்னு சொல்லுவார். நீங்கள் ஒவ்வொரு காரியமாய் கர்த்தருக்கு வரும் பொழுது உங்க மேல வைத்திருக்கிற தேவ தரிசனம் உங்களுக்கு மட்டும்தான் காண்பிக்கப்படும். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் நேசிப்பதினாலே, கர்த்தர் முன்னறிந்த தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். எதற்கா என்றால் ஒரு பரம அழைப்பிலே நீங்கள் பங்குள்ளவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டு, தேவனுடைய ராஜ்யத்தில் எங்கோ கீழே அல்ல, பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் கூட சிங்காசனத்திலே அமரும்படியான ஒரு பெரிய தரிசனமானது பவுலுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த தரிசனத்தோடு கூட நீங்கள் ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்ன? கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு என்ன? அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லட்டும், கர்த்தர் என்னை சந்தித்த பொழுது எனக்கு கொடுத்ததான அவருடைய தரிசனம் என்ன என்றால், இந்த பொய்கை சபையிலே தேவனுக்காக ஒரு சின்ன சபையை கர்த்தர் கொடுத்த ஒரு சபையை நிறுவி, கர்த்தருடைய வருகை வரைக்கும், ஜீவன் இருக்கு வரைக்கும் கர்த்தருக்காக ஓட வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்ததினாலே இந்த இடத்திலிருந்து நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். பல இடங்களிலே அழைப்புகள் வந்தாலும் நான் கர்த்தருடைய தரிசனத்தை நான் விட்டுவிட விரும்பவில்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்திலே கர்த்தரோடு கூட இருந்து என்னை அழைத்த தேவனுக்கு உண்மமும் உத்தமம் உள்ளவனாய் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். அருமையான தேவ பிள்ளையே, என்னை மட்டுமல்ல உங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுக்க விரும்புகிறார். இதுவரை கொடுத்த தரிசனத்தை விட
வரப்போகிற நாட்களிலே நீ பெற்றுக்கொள்ள போகிற தரிசனம் பெரிதாயிருக்கும், பெரிதாயிருக்கும். இந்த நாட்களிலே நீங்கள் சாதாரணமாய் உங்களை எண்ணிக்கொள்ளாதிருங்கள். சாதாரணமாக ஏதோ 4வது பேரோட 5வது பேர் அல்ல. தேவனாலே நீங்கள் முன்னறிந்தவர்கள், தேவனாலே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். உங்களுடைய அழைப்பிலே தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். தேவ நோக்கம் உங்க மேல இருக்குங்க. மறந்து போய் உலகத்தின் பின்னால் போகாதீங்க. மறந்து போய் உலகத்திலே காணப்படுகிற அழிவுக்கு நேராய் போகாதீர்கள். இந்த உலகம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் உங்களுக்கு நியமிக்கும் தேவ நித்திய ஜீவனை மட்டுமல்ல, அந்த நித்திய ஜீவனிலே பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிதான சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த தரிசனத்தோடு கூட இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரி, உன் தரிசனம் என்ன? அருமையான சகோதரி, உன் தரிசனம் என்ன? இது இந்த உலகத்திலே வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்து நன்றாயிருந்து சுகித்திருந்தால் போதும் என்று நினைக்கிறாயோ? அதுவல்ல உன் திட்டம். அது இருக்கலாம், ஆனால் தேவ திட்டம் வேறு விதமாக இருக்கிறது. தேவனுடைய அழைப்பு வேறு விதமாக இருக்கிறது. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வேறு விதமாக இருக்கிறது. தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற தேவனுடைய காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. கர்த்தருடைய வெளிப்பாடுகள் உங்களுக்கு வருவதாக, கர்த்தருடைய தரிசனங்கள் உங்களுக்கு வருவதாக, கர்த்தர் வைத்திருக்க தேவ திட்டம் உங்களுக்கு வெளிப்படுவதாக. கர்த்தர் பவுலிடத்திலே சொன்னார், ஏய் அப்பா, நான் உனக்கு தரிசனமாகி எனக்கு ஊழியம் செய்யன்னு சொன்னேன். நான் அதை விட நான் பெரிய திட்டத்தை நான் மேலே வச்சிருக்கேன் என்று சொல்லி பவுலை குறித்து தேவன் சொன்னார். அதற்கு பின்பாய் என்ன நடந்தது? அருமையான தெய்வ பிள்ளைகளை வாசிக்கலாம். 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசம். நல்ல கவனிங்க, இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். மனுஷன் மேல விசுவாசம் வைக்கிறோம், தொழில் மேல விசுவாசம் வைக்கிறோம், நம்முடைய சொத்து மேல விசுவாசம் வைக்கிறோம். நம்ம விசுவாசம் யார் மேல வைக்கணும்? ஆண்டவர் மேல வைக்கணும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவைகள் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஒட்டிக்கும். அல்லேலூயா. அதனால தாவீது சங்கீதம் 23:6 சொன்னாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஒருவேளை தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்ப்பீர்களானால், தாவீது தன்னுடைய வயதான காலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவனுக்கு ஒரு தீர்மானம் வந்தது. ஆனால் கர்த்தர் தாவீதை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டார். தாவீதுக்கு என்ன சேர்ந்தால் அப்படியே போடலை. ஆனால் அவர் சொன்னார், எத்தனையோ லட்சக்கணக்கான டன் தங்கம் சேர்த்து வைத்திருந்தார், வெள்ளி சேர்த்து வைத்திருந்தார். அவர் தனக்காக எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. எல்லாமே ஆண்டவருடைய பற்று விசுவாசம் இருந்ததுனால அவருடைய ஆலய பணிக்காய் கொடுத்து விட்டார். நான் எதற்காய் சொல்லுகிறேன்? அருமையான தெய்வ பிள்ளைகளே, எதன் மேலையும் விசுவாசம் வைக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதலாவது உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேல இருக்கணும். அடுத்தது தான் மற்றது மேல நமக்கு விசுவாசம் வரணும், நம்பிக்கை வரணும். அப்ப சொல்றார், எவனை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி. அல்லேலூயா. என்ன ஒரு தரிசனம் பாருங்க, என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்க, என்ன ஒரு அதிசயம் பாருங்க. இன்னைக்கு நான் சொல்லட்டும், உங்க கண்களும் என் கண்களும் இந்த பரம தரிசனத்துக்கு திறக்கப்பட்டிருக்குமானால் ஒரு நாளும் நம்மளை யாரும் அசைக்க முடியாது. எந்த பாவமோ உலகமோ எந்த போனோ நம்மளை கீழ்படுத்தவோ அடிமைப்படுத்த முடியாது. அருமையான தேவ பிள்ளையே, தேவ திட்டத்தை புரிஞ்சுக்கிறீங்களா? தேவனுடைய அழைப்பை புரிஞ்சு கொள்ளுகிறீங்களா? தேவ நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளுகிறீங்களா? கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற ஒரு பெரிய தேவ அன்பை நீங்களும் நானும் புரிஞ்சு கொண்டோமானா உண்மையாலுவே நம்ம ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு ஓடவே மாட்டோம். அல்லேலூயா. நான் சில நேரங்களில் பார்ப்பேன்,
கர்த்தர் பெற்றோருக்கு பிள்ளைகளை கொடுத்துருப்பாரு. அந்த பிள்ளை மேலே அவங்களுக்கு ஓவராக பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய எந்த இடத்துல இருந்தாலும், எவ்வளோ பெரிய சத்தம் கேட்டு கொண்டு இருந்தாலும் அவங்க கண் நோக்கம் எல்லாம் அந்த பிள்ளை மேலேயே இருந்துட்டுருங்க. எங்கே போகுது, என்ன பண்ணுது, ஏதோ ஆயிரம். அந்த மாதிரி தாங்க ஆண்டவரும் உங்கள் பிள்ளை மேலே. அதான் ஆண்டவர் சொல்றார், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்திலே வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவளை கொடுப்பது பெரிய காரியம். நீங்க கண்கள் திறக்கப்படட்டும். தேவன் உங்களுக்கு தரிசனத்தை தருவாராக. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதரரே, ஒரு அழைக்கப்பட்ட தேவ மனுஷன் ரொம்ப அழகா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் முதலாவது பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் அழிஞ்சு போகும். ஓடி ஓடி கோடி கோடியா சேர்த்ததெல்லாம் ஒரு நாள் கை காமிச்சிடும். நான் ஆண்டவர் ஒரு நாளும் கை காமிக்கிறவர் அல்ல, கை கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஒரு பரம அழைப்பு உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பரம தரிசனம் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அடுத்த சொல்ற என்ன சொல்றாருன்னா, இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரை விட்டு தேவனிடத்திற்கு திரும்புகிறதற்கும் நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். அப்ப ஒரு விசுவாசிக்கு என்ன பிரச்சனைன்னு இங்க ஆண்டவர் அழகா எழுதி வச்சிருக்கிறார். அந்த பிரச்சனை என்னன்னா, முதலாவது இருள். அருமையான தேவ பிள்ளைகளே, இருள் என்பது பாவத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த இருளில் இருக்கிற மனுஷன் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் ஆண்டவர் யோவான் ரொம்ப அழகா எழுதினார். யோவான் 8:12 வாசித்தீங்கன்னாக்கா இப்படி சொல்லப்படுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, யாரை நோக்கி? ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. இருளின் அதிகாரத்தினின்று தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். இந்த வெளிச்சம் எப்படி இருக்குன்னா, என்னைக்கோ அப்பப்போ கரண்ட் ஆஃப் ஆனால் இருட்டாகிற அனுபவமாக இருக்கக்கூடாது. கடந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரத்தில் போயிருந்தேன். அவர் கார் வாங்கியிருக்கிறாரு. அவர் திடீர்னு என்னை பார்த்து சொன்னார், பாஸ்டர் உங்கள் காருக்கு முன்னால் ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு. நான் ஆண்டவரை தான் வச்சுருக்கிறேன், நான் வேறு என்னத்தை வைக்கிறது அப்படின்னு. அவர் சொன்னார், இடத்துல ஒரு டால்ஃபின் இருக்குது, அந்த டால்ஃபின் மேலே ஒரு உருண்டையான ஒரு உருளை இருக்கிறது. இந்த உருளை என்ன செய்யும் என்றால், வெளிச்சம் வந்தால் சூப்பராக சுத்தம், வெளிச்சம் இல்லைன்னா அமைதியாக இருந்திருக்குன்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இப்படி கூட மனிதருடைய கண்டுபிடிப்பு இருக்குதா? ஆண்டவர் தான் அப்படி கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருக்கிறாரு. அப்படி மனிதனுடைய கண்டுபிடிப்பு இருக்கா? வந்துட்டு அதை வாங்கிட்டு என்னுடைய காரில் வச்சுட்டு பிரயாணப்பட்டு வந்தேன். சும்மா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வெளிச்சம் இருந்துச்சு, சுற்றிக்கிட்டே இருந்துச்சு, நிறுத்தவே இல்லை. பாசமாக மெதுவாக கையை பிடிச்சி நிறுத்தி பார்த்தாங்க. நிறுத்தி கையை எடுத்தோடனே அது ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமேல வர வர இருட்டானோன்னு அது அமைதியாக நின்றுச்சு. அந்த அப்போதான் சத்தியம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஒரு மனுஷன் வெளிச்சத்துக்குள்ள இருந்தா அவனுக்கு எதுவுமே என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. வெளிச்சம் போயிருச்சுன்னா அது ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு கூட அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வெளிச்சத்தை அல்ல ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளின்னா எப்போ கரண்ட் என்ன ஆனாலும் சரி, இந்த லைட்டு மட்டும் எரிஞ்சு கொண்டே இருக்கும். நீங்க இருளுக்குள்ள இருக்க மாட்டீங்க. இருளின் அதிகாரம் உங்களை தொட முடியாது. இருளின் அதிகாரம் உங்களை விட்டு வெளியே ஓடி போகும். வேதம் சொல்லுகிறது. ஏன்னா பவுல் ரொம்ப அழகா, நினைக்கிறேன் கொலோசியர்ல ரொம்ப அழகா எழுதுறார். 1 கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 1
13ஆம் வசனத்தை வாசிக்கலாம், இல்ல 12 வாசிக்கலாமே. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஜீவ ஒளியை கொடுத்த ஆண்டவர் அடுத்த ஸ்டெப் என்ன செய்றார்னா, வேதம் அழகாய் சொல்லுகிறது, இருளின் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்தில் பரிசுத்தவானுடைய சுதந்திரத்திலே பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தகுதி இல்லாம யாரும் பரலோக ராஜ்யம் போக முடியாது, தரிசனம் இல்லாம போக முடியாது. வேதம் தொடர்ந்து சொல்லுகிறது, வாசிக்கலாம், தகுதி உள்ளவன் ஆக்கினவர். 13ஆம் வசனத்தை, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை இருளுக்கு ஒரு அதிகாரம் உண்டுங்க. இருள் உங்களை போட்டு ஒண்ணுமில்லாம, நான் சொல்றேன், ஒரு மனுஷனை 10 நாளா இருட்டறையில வச்சிருந்தீங்கன்னா அவனுக்கு பலவிதமான வியாதி வந்துடும். அதனால தான் சொல்லுவாங்க, இந்த சின்ன பிள்ளைய காலையில வெயில காமிக்கணுமா, ஏன்னா அந்த வெளிச்சத்துக்கு சில பவர் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இயேசுவை பின்பற்றும் போது உங்களுக்கு எனக்கு சில பவர் ஆண்டவர் கொடுப்பார். அந்த பவர் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு அது வெளிப்படும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு முறை இங்கே உட்காந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு ஆள் அப்படியே அந்த தூரம் போயிட்டு இருந்தார். அவரை பார்த்தா பயங்கர நல்ல சாட்டமாக இருந்தது. நான் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், ஏன்யா நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், இங்கே உட்காரு, ஏன் அந்தாண்ட போகிறேன்னு. அது பார்த்து சொன்னிச்சு, என்ன சொன்னிச்சு, அது உன்னை பார்த்து பயப்பில்ல, உனக்குள்ள ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவரை பார்த்தா பயமாக இருக்குன்னுச்சு. அன்னைக்கு தான் எனக்கு ஒரு பெரிய வெளிச்சமே வந்துச்சு. எனக்குள்ள ஆண்டவர் அதிகாரம் உடையவராய் இருக்கிறார், ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். எந்த இருளின் அதிகாரமும் உங்களை என்னையும் தொட முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்க அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை தள்ளி கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய பெரிய பரம தரிசனம், பெரிய அழைப்பு. பெரிய பரம தரிசனத்திற்கு பங்குள்ளவர்களாகிய அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், பவுல் சொன்னது போல, ஆகவே அகிரிப்ப ராஜாவை நீ ராஜாவா இருக்கலாம், ரோம ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியா இருக்கலாம், ஆனா உனக்கு அந்த பரம தரிசனம் கிடையாதுயா, அந்த பரம ராஜ்யம் கிடையாது, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் நான் அழைக்கப்பட்ட, நான் தெரிந்து கொள்ளப்பட்டதான், முன்குறிக்கப்பட்டதான், எனக்கு ஒரு தரிசனம் உண்டு, எனக்கு ஒரு பரம அழைப்பு உண்டு, அதற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நீ என்னை எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி பவுல் விதமாய் ராஜாவுக்கு முன்பாய், ரோம ராஜாவுக்கு முன்பாய் தைரியமாய் பேசினார். ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன், நன்மையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே பலிபீடம் எப்பொழுதும் பலியிட்டு கொண்டே இருங்க. அந்த பலியிடம் எரிந்து கொண்டிருப்பதா? கண்களை மூடலாமா? அருமையான தேவ பிள்ளை, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு நீ வந்திருக்க எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நீ சொல்லுகிறார், நான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேம்மா, எதையோ நினைச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கியே, என்னை கொஞ்சம் திரும்பி பார், என்னை கொஞ்சம் திரும்பி பார். என்னை விட்டு தூரம் போகிறதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை நீ பார்த்துட்டு இருக்க, நீ என்ன அநியாயத்தை பார்த்துட்டு இருக்கிற, நீ தூரம் போகிறது எனக்கு விருப்பம் அல்ல, நீ வா, நான் உன்னை முன்குறித்திருக்கேன்பா, என் கையிலிருந்து ஒருத்தனும் பறித்து கொள்ள முடியாது. இருளோ பிசாசோ அல்லது பாவமோ மனிதர்களோ யாரும் உன்னை தொட முடியாதுங்க, யாரும் உன்னை தொட முடியாது. I am the responsibility. நான் உனக்கு ஜவாப்தாரியாய் இருக்கிறேன், நான் உன்னை நடத்துகிறவராய் இருக்கிறேன், உன் கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, பாவத்தோடு விளையாடாதே, பாவத்தோடு நடக்காதே. நீ ஒரு பரிசுத்த சகோதரனாய் கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவி மீட்டிருக்கிறார். உனக்கு ஒரு தேவன் ஒரு பெரிய பங்கை வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லையா உனக்கு? ஒரு பரதேசியை போல இருக்கிறாயா? பயப்படாதே, கலங்காதே.
உனக்காய் தேவன் பரம தரிசனத்தை கொடுக்க விரும்புகிறார். பரம தரிசனத்தை கொடுத்து அந்த பரம தரிசனத்துக்கு நீ நடக்கும்படியாய் கர்த்தனை நடத்துவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க ஆண்டவர்கிட்ட? நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? கர்த்தர் உங்களுக்காக செய்தி கொடுத்திருக்கிறார். என் ரெஃபரன்ஸ் வந்து பாருங்க. உங்களுக்கு கொடுத்த செய்தியானது நான் எழுதி கொண்டு வந்ததான என்னுடைய டைரியில இல்ல. ஆவியானவர் என்னை அழகாய் நடத்தினதை என்னால் உணர முடியும். இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்றேன், உங்களுக்காகவே கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட தேவ பிள்ளையே, உங்க மேல கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறார். அது சாதாரண தரிசனம் அல்ல, பரம தரிசனத்திற்காய் கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையை, இந்த பரம தரிசனம் பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படியான பெரிய கிருபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இருளின் அதிகாரத்தை விட்டு பரிசுத்தவான்களுடைய ராஜ்யத்திலே பங்கு பெறும்படியாய் அழைத்த உன்னை எப்படி நடந்து கொண்டிருக்கிறாய்? எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறாய்? காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து ஒருவேளை இன்னும் நீங்க ஆண்டவரோடு கூட நடக்க வேண்டியது இருக்குமானா சொல்லுங்க, ஆண்டவரே நான் பலவீனனாய் மாறிட்டேன், நான் கூட விட்டு தூரம் போயிட்டேன் ஆண்டவரே, அந்த பரம தரிசனத்தை மறந்துட்டேன் ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க, என்னை உருவாக்குங்க, என்னை ஆண்டவரே பலப்படுத்துங்க. இந்த தரிசனம் எனக்குள்ளாய் வரட்டும். இன்னும் என் மேல வச்சிருக்க அந்த தரிசனத்தை நான் பார்க்கட்டும். மனிதர்களை நம்பி மற்றவர்களை நம்பி நான் ஏமாந்து போகாதபடி என்னை முன்குறித்து என்னை அழைத்திருக்கிற தேவனுக்கு உத்தமமாய் நடக்க கிருபைதாங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே இந்த அழைப்புக்காக, இயேசு ராஜாவே இந்த அழைப்புக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். அறிக்கை செய்யலாமா? எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசை எல்லாம் என் இயேசுதானே, என் ஆசை எல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகதான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகதான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் உங்க மேல என் மேல வைத்திருக்கிற
நியமித்து அழைத்த அந்த அழைப்புக்கா கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. உலகத்துல எங்கேயோ அழிஞ்சு போய் இருந்த, கெட்டு போக இருந்த என்ன கர்த்தர் அழைத்து ஒரு பரம தரிசனத்தை கொடுத்து பரிசுத்தனாய் மாற்றி நடக்க இம்மட்டும் கிருபை செய்திருக்க, இனி கிருபை செய்வார். அன்பின் தகப்பனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருவோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, ஆவியானவரே, நீங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தும். எங்களுக்கென்று ஆண்டவரை முன்னறிந்து அழைத்து அந்த அழைப்பு பரம அழைப்பாக இருந்தது. அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரராய் மாற்றி எங்களுக்கென்று ஒரு பெரிய பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறேன். இந்த பரலோக ராஜ்யத்தில் உங்களுடைய சிங்காசனத்தில் நாங்கள் உட்காரும்படியாய் நீர் கிருபை செய்வீர் என்று சொல்லப்படும். உலகத்தை நம்பி உலகத்தின் காரியங்களுக்கு பின்னாய் இருளின்குள்ளாயும் ஆண்டவரே கர்த்தாவே, ஓ பாவத்துக்குள்ளாய் நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி இருளின் அதிகாரத்தின் ஆச்சரியமான ஒளியினைகளை வரவழைத்தீரே. அதுக்கேற்ற பாத்திரங்களாய் நாங்கள் நடக்க கிருபைதனுடையாய் கூடி வந்த ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரார். இந்த நாளினுமாய் பலவீனத்தோடு பலவிதமான நெருக்கத்தோடு வந்திருக்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருளின் அதிகாரத்தை விடுதலையாக்கின தேவன் அவருடைய விடுதலை ஆக்குவீராக. எந்த பலவீனத்தோடு, எந்த சுவையினத்தோடு, எந்த விதமான வியாதியோடு கூட இந்த நேரையிலே பார்த்து கொண்டிருப்பார்களானால் கர்த்தருடைய வல்லமை எங்களுக்கு புறப்பட்டு போவதாக, சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தொடர்ந்து இந்த வாரம் முழுதும் கூட எல்லா பொல்லாப்புக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. நன்மை நான் கிருபை நான் அரப்பேன். தொடர்ந்து கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க. தாழ்த்தி ஒப்புகிறோம். எல்லா துதிக்க நம்மை உமக்கு செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் ஆசீர்வாதம் உயர்வு மீட்பு வளமையும் அபிஷேகமும் கூடியிருக்க நம் அனைவரோடும் வரதடப்பட்ட தேவ பிள்ளைகளோடும் உலகமுள்ள பரிசுத்தவான்களோடு கூட இன்று முதல் கர்த்தருடைய வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்ம எழுந்து நிற்கலாம். நம்ம தீர்க்கதான சகோதரி ரெபேக்கா அவர்கள் ஒரு பாடல் பாடும் பொழுது